பிரதிநிதித்துவ தேர்தலில் 40 லட்சம் தமிழர்களின் வாக்குகள் யாருக்கு? வெற்றியாளரை தீர்மானிப்பதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று மாலையே தொடக்கம். அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த வைத்தியலிங்கம் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. 27 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் நடவடிக்கை. பஞ்சாமிர்த தயாரிப்பில் ஆவின் மட்டுமே பயன்படுத்துவதாக பழனி கோவில் நிர்வாகம் விளக்கம். வதந்தி பரப்பிய 2 மீது காவல்துறையில் புகார் அளித்திருப்பதாகவும் அறிக்கை. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை என்பதால் பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. மீண்டும் 14 நாட்களுக்கு காவலில் நீட்டித்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மொழிபெயர்ப்பில் தமிழ் முன்னிலை வகிக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தகவல். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை வென்று ஆப்கானிஸ்தான் அசத்தல். 2வது ஒருநாள் போட்டியில் 127 ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் வெற்றி. பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மும்முரம். 4 மணி நேரத்தில் சுமார் 22 விழுக்காடு வாக்குகள் பதிவு. இலங்கை அதிபர் தேர்தலில் சுமார் 40 லட்சம் தமிழர்களின் வாக்குகள் யாருக்கு? வெற்றியாளரை தீர்மானிப்பதற்கான வாக்கு எண்ணிக்கை இன்று மாலையே தொடக்கம். சென்னை அடுத்த பொன்னேரி அருகே ரயிலை கவிழ்க்கும் சதியா. தண்டவாளத்தில் உள்ள சிக்னல் மற்றும் கருவியின் கொக்கிகளை யார் கழற்றியது என விசாரணை. பருவமழை எதிர்கொள்ள செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன? மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலியில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை. மக்கள் நீதி மய்யத்தின் தலைவராக கமல்ஹாசன் மீண்டும் தேர்வு. அடுத்த கட்டம் தொடர்பாக பொதுக்குழு நிர்வாகிகளுடன் ஆலோசனை. டெல்லியில் இன்று மாலை முதலமைச்சராக பதவியேற்கிறார் அதிர்ஷி. 5 பேர் கொண்ட அமைச்சருக்கு திரௌபதி முர்மு ஒப்புதல். வங்கதேசத்திற்கான முதல் டெஸ்டில் 500 ரன்கள் முன்னிலையில் உள்ளது இந்திய அணி. சேப்பாக்கத்தில் ரிஷப் பந்த் சதமடித்ததால் ரசிகர்கள் உற்சாகம். அலங்காநல்லூரில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ரேக்லா பந்தயம். கொடியசைத்து துவக்கி வைத்த அமைச்சர் மூர்த்தி. வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் மழை பெய்யும் என கணிப்பு. மலையாள நடிகை பார்வதி நாயர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு. நடிகை வீட்டில் பணியாற்றிய முன்னாள் ஊழியர் கொடுத்த புகாரின் பேரில் தேனாம்பேட்டை காவல்துறை நடவடிக்கை. கோவையில் கொடிஷியா மைதானத்திற்கு அருகே ரவுடியை துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்த காவல்துறை. கத்தியால் தாக்கியதால் காலில் சுட்டதாக காவல் ஆய்வாளர் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் அதிகரித்து 55,680 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 6,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. துணை முதல்வர் பதவி குறித்து ரஜினியிடம் கேள்வி எழுப்பி யூடியூபில் அதற்கு சிலர் கொடுத்த தலைப்பை பார்த்து அதிர்ச்சியடைந்து விட்டதாக உதயநிதி ஸ்டாலின் கருத்து. படப்பிடிப்பிற்காக சென்று வந்த ரஜினியிடம் இதுபோன்ற கேள்விகளை தவிர்க்கலாம் என்றும் வலியுறுத்தல். காலை ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு ஆய்வு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து என் போனை திறந்து யூடியூப் திறந்து பார்த்தேன். நானே பயந்துட்டேன். என்ன தெரியுமா தலைப்பு தமிழில்? உதயநிதி துணை முதலமைச்சராகிறாரா? ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆவேசம். நான் பயந்துட்டேன். சரி, நான் இன்னும் துணை முதலமைச்சர் அறிவிப்பே வரல. அதற்கான முழு உரிமையும் முதலமைச்சர் கிட்ட தான் இருக்கு. திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக திருப்பதி தலைமை அர்ச்சகர்களை இன்று சந்திக்கிறார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. ஆகம விதிகளின்படி கோயிலை தூய்மைப்படுத்தும் பணிகள் குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்பட உள்ளதாக தகவல். திண்டுக்கல் AR டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனைக்காக நெய் மாதிரியை எடுத்து சென்ற நிலையில் நடவடிக்கை. துணை முதல்வராக உதயநிதியை தயார் செய்வது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து.
ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன் பற்றி. முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் தான் இந்த தகவலையும் கசிய விடுகிறார்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை தயார் செய்கிறார்கள், தமிழக மக்களை தயார் செய்கிறார்கள். ஆனால் உதயநிதியை தயார் செய்வது நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.